ஹாய் மக்களே, நம்ம பொருட்காட்சிக்கு போனோம் இல்லையா, அங்கே என்னென்ன பொருட்கள் வாங்கினோன்னு பார்க்கலாமா. கிளாஸ் பேங்கிள் வாங்கினேன், இது வந்து 100 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பூ குத்துறதுக்கு ஹேர் பின் வாங்கினேன். இதுவுமே வீட்டில் ரொம்ப அதிகமாக அது தொலைஞ்சு போயிடுது, எத்தனை வாங்கினாலும். சேஃப்டி பின்னும் அப்படி தான், போகிற இடத்துல தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பு வாங்கினேன். இது வந்து இந்த 2 கிளிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து 80 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ் வந்து பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா. அதுக்கப்புறம் வந்து தலையில் வைக்கிற ரீத்துமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே ஒரே கடையிலேயே வாங்கிட்டோம், ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் வாங்கினேன், இது வந்து 250 வந்துச்சு. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இந்த கூடை வந்து நாங்கள் இந்த பால் உருட்டி விட்டு விளையாண்டோம் இல்லையா, அதில் வந்து கிடச்சிச்சு. பார்க்காதவங்க அந்த ஃபஸ்ட்டு விலாகில் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த கூடை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து விளையாண்டதுக்கு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரே வந்து பாப்பா வந்து விளையாண்டதில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ட்ராயிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கலரிங் ட்ராயிங் பண்ணுறதெல்லாம். அதனால் அவளுக்கு ஒரு கலரிங் புக் வாங்கிட்டு இந்த மேஜிக் புக் தான் வாங்கினோம். இதில் வந்து எப்படின்னா, நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி அடித்தோம் அப்படின்னா அந்த ட்ராயிங் அப்படியே தெரியும். இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதை வந்து அழிஞ்சிட்டு திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணி அந்த சின்ன பிள்ளைங்க வந்து இதை விரும்பி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு ஒரு பவுச் கேட்டா, பாப்பாவுக்கு ஒரு பவுச். அதுவுமே அந்த ஹேண்ட்பேக் வாங்குற கடையிலே இருந்துச்சு, வாங்கி கொடுத்தாச்சு. இது 100 ருபீஸ் வந்துச்சு. பொருளே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்னோட பேக் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆசையாக வாங்கினேன். இவ்வளோத்துக்கு சேர்த்து 1500 செலவாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வந்து ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கிட்டு வருவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பொருட்காட்சி போகிறது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.